வணக்கம். சற்று முன் தமிழக அரசு ஊழியர்களுக்கு புதிய சம்பளம் கூட்டல், 4 மாத டிஏ அரியர் கணக்கீடு, அதேபோல் இந்த டிஏ அரியர் தொகை எப்போது கிடைக்கும் என்பது சார்ந்து தகவல்கள் வெளிவந்துள்ளது. அதேபோல் டிஏ அரியர் தொகை எவ்வளவு கிடைக்கும், எவ்வளவு அதிகமாக புதிய அகவலைப்படி ஊழியர்களுக்கு கிடைக்கும் என்பது சார்ந்து விவரங்களை பார்க்கலாம். தமிழக அரசு ஊழியர்களுக்கான அகவலைப்படி 60% உயர்த்தி முதலமைச்சர் விஜய் உத்தரவை பிறப்பித்தார். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் இதுகுறித்து வெளியிட்ட அறிக்கையில், எனது தலைமையிலான அரசு மக்கள் நலனை முன்னிறுத்தி மக்களுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை வகுத்து செயல்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ள உறுதிமொழி அளித்துள்ளது. இந்த திட்டங்களை வடிவமைப்பதிலும் அவற்றை முழுவீச்சு நடைமுறைப்படுத்துவதிலும் அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் முக்கிய பங்கு வகித்து வருகிறார்கள். அவர்களின் நலனை கருத்தில் கொண்டு ஒன்றிய அரசு பணியாளர்களுக்கு 1/1/2026 முதல் 58% உள்ள அகவலைப்படி 60% உயர்த்தப்பட்ட நிலையில், மாநில அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கும் இதனால் பயன்பெறக்கூடிய வகையில் 1/1/2026 முதல் மாநில அரசு பணியாளர்களுக்கு அகவலைப்படியினை உயர்த்தி வழங்க ஆணையிட்டுள்ளேன். இதனால் 58% உள்ள அகவலைப்படி 2% உயர்ந்து 1/1/2026 முதல் 60% உயர்த்தி வழங்கப்படும். இந்த அகவலைப்படி உயர்வால் சுமார் 16 லட்சம் அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்கள் பயன்பெறுவார்கள். இதனால் ஓராண்டுக்கு அரசுக்கு 1230 கோடி ரூபாய் கூடுதல் செலவு ஏற்படும். அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்கள் நலன் கருதி இதற்கான கூடுதல் நிதியினை அரசு ஒதுக்கீடு செய்யும் என்று கூறியிருந்தார். அகவலைப்படி அடிப்படை ஊதியத்துடன் இணைக்கப்படுவதால் மாநில அரசு ஊழியர்களின் மொத்த சம்பளத்தில் கணிசமான உயர்வு ஏற்படும். குறிப்பாக அடிப்படை ஊதியம் அதிகமாக உள்ள ஊழியருக்கு கூடுதல் தொகை கையில் கிடைக்கும். இதன் மூலம் குடும்ப செலவுகள், அத்தியாவசிய தேவைகள் சமாளிக்க அரசு ஊழியர்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. மேலும் பல்வேறு நிலை அரசு ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு விவரங்களும் வெளியாகியிருப்பதால் அனைவரும் தங்களுக்கு கிடைக்க உள்ள புதிய சம்பளத்தை ஆர்வமாக கணக்கிட்டு வருகிறார்கள். பல்வேறு நிலையில் உள்ள ஊழியருக்கு சம்பள அதிகரிப்பு எவ்வளவு கிடைக்கும், அதாவது ஒவ்வொரு மாதத்திற்கும் எவ்வளவு ரூபாய் கூட கிடைக்கும், அதாவது 1/1/2026 முதல் ஒவ்வொரு மாத சம்பளத்தில் எவ்வளவு ரூபாய் அதிகரிக்கும் என்பது சார்ந்து ஒரு பட்டியலை பார்க்கலாம். இதில் நிலை 1 ஊழியருக்கு அடிப்படை சம்பளம் 15,700 ரூபாய் என்று வைத்துக்கொண்டால், சம்பளம் அதிகரிப்பு ஒவ்வொரு மாதமும் 314 ரூபாய் கிடைக்கும். நிலை 8 ஊழியருக்கு 19,500 ரூபாய் அடிப்படை சம்பளம், கிடைக்கக்கூடிய மாத சம்பளம் அதிகரிப்பு 390 ரூபாய். நிலை 10 உள்ள ஊழியருக்கு 20,600 ரூபாய் அடிப்படை சம்பளம், கிடைக்கும் அதிகரிப்பு 412 ரூபாய். நிலை 18 இருப்போருக்கு 36,900 ரூபாய் அடிப்படை சம்பளம், அதிகரித்து கிடைக்கக்கூடிய மாத சம்பளம் 738 ரூபாய். நிலை 28 உள்ள ஊழியருக்கு 56,100 ரூபாய் அடிப்படை சம்பளம், அவருக்கு ஒவ்வொரு மாதமும் புதிய அகவலைப்படி அதிகரிப்பின் காரணமாக 1,122 ரூபாய் கிடைக்கும். நிலை 28 உள்ள ஊழியருக்கு 1,23,400 ரூபாய் சம்பளம், அவருக்கு 58% இருந்த அகவலைப்படி 60% மாறியிருப்பதால் புதிய அகவலைப்படியின் அடிப்படையில் ஒவ்வொரு மாதமும் 2,468 ரூபாய் கிடைக்கும். தற்போது கிடைத்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மற்றும் ஏப்ரல் இந்த 4 மாதங்களுக்கான டிஏ அரியர் தொகை மே மாதத்தில் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளன. இருப்பினும் அரசு தரப்பிலிருந்து அரசாணையோ அறிவிப்போ வெளிவரவில்லை. இருப்பினும் பார்த்தோம்னா முந்தைய அரசுடைய அறிவிப்பின் அடிப்படையில் மே மாதம் கிடைப்பதற்கு அதிகபட்ச வாய்ப்புகள் உள்ளது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.